அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரும் கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை இந்த வாரமானது ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறது. அமாவாசை முடிந்ததற்கு பிறகு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய வேளையில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் சந்திரன் உச்சபலமும் பெறுகிறார். உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்புகளும் யோகமும் நிறைவாக தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரன் உச்சபலம் பெற்று வலம் வருவதால் நீங்கள் நினைப்பதை விட கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைப்பதோடு காரிய வெற்றியை பெறும் தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவானுடனும் இணைகிறாருங்க. இறுதியில் குரு சந்திர யோகம் நிறைவாக கிடைக்கும் தருணமாகவும் அமைய போகிறது. எனவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருகிறார். 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலம் பொருந்திய அமைப்பில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5இல் வக்ரம் பெற்று முழு பலத்துடன் வலம் வரும் இந்த வேலை என்பது பல வகையான சிரமங்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதிலும் சந்தேகமே இல்லை. குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். அது மட்டுமல்லாது இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும். தொழில் ரீதியாக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் சற்று கவனத்துடன் இருந்தால் பணவரவை திருப்திகரமாக மாற்றிக்கொள்வதோடு படிப்படியாக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேலை அமையும். உங்களுடைய திறமை, உத்தியோகம், தொழில், கலைத்துறை என பல பணிகளில் பளிச்சென வெளிக்கொணர்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. புகழ் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். உலகில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. குரு பகவான் மிக வலுவாக 5இல் வலம் வரக்கூடிய வேளையில் பாதசனியாக ராசியின் அதிபதியான சனி பகவான் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் பல வகையான குடும்ப பிரச்சனைகள், நெருக்கடிகள் பெரும்பாலும் விலகி நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்களை இந்த தருணத்தில் சனி பகவான் விலக்கி விடுகிறாருங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலும் நெருக்கடி, சிரமம் என்று சொல்லப்பட்ட பணி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். வீண் வாக்குவாதங்கள் இந்த தருணத்தில் விலகும். மன கவலை விலகி பல பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை சனி பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் மறைவதற்கான நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை ராசியின் அதிபதியான சனி பகவான் இந்த வேளையில் மேம்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சனி மற்றும் குருவின் அமைப்பு எப்படி இருக்க, குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் பெரும்பாலான சிக்கல்கள் நிச்சயமாக விலகும். ஜென்மராசியில் மிகவும் வலுவாக ராகு, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகநிலைகள் இணைந்து வலம் வருகின்றன. 3 கிரகநிலைகள் ஜென்மராசியில் இணைந்திருக்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை அந்த கிரகநிலைகளின் மீது பதிவதால் ஜென்மராசியில் வலம் வரக்கூடிய கிரகநிலைகளால் பெரிய அளவில் சிக்கல், சிரமம் இல்லாத வகையில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிழல் கிரகமான ராகுவின் அமைப்பால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறையும். மோட்சக்காரகரான கேதுவும் 7இல் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. நீண்ட நாள் இருக்கக்கூடிய சிக்கல் என்று சொல்லக்கூடிய காரியங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் இந்த வேலை அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உறுதியாகவே மிக வலுவாக மங்களக்காரகரான செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய வேளையில் இல்லத்தில் மங்கள ஓசை நிச்சயமாக கேட்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்களை தடையின்றி செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. நினைத்தபடியே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது மிக வலுவாக வித்யாக்காரகரான புதனும் அங்கு இருக்கிறார். எனவே எடுத்தோம் கவிர்த்தோம் என்று உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காமல் நிதானத்துடன் செயல்படக்கூடிய சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது.
அறிவும் வீரமும் ஒருங்கே இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. சிறு முயற்சியிலே எதிர்பார்க்கக்கூடிய வருமானத்தை மேம்படுத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் மற்றும் புதன் ராகு என 3 கிரகநிலைகள் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருந்த பின் கோபத்தை குறைத்து கொண்டு செயலில் அதிக வேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. பாத சனியாக அமர்ந்திருக்கும் ராசியின் அதிபதியான சனி பகவானுடன் இணைந்து உஷ்ண கிரகமான சூரியன் வலம் வருகிறார். அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் அங்கு உச்சம் பெற்றிருக்கிறார். சூரியன் மிக வலுவாக ஜென்மராசியை விட்டு விலகி வளம் பெற்ற அமைப்பில் வலம் வரும் இந்த வேலை என்பது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதோடு ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் கும்பராசிக்காரர்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக வலம் வருகிறாருங்க. உச்சம் பெற்ற அமைப்பில் சுக்கிரன் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறாருங்க. அவர் சகாயஸ்தானத்தில் உச்சம் பெற்று சூரியன் வலம் வருவதற்கு முன் சுக்கிரன் அவருடன் இணைந்து உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவதால் நினைப்பதை விட பல காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எனவே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் பல காரியங்களை தனஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருவதால் இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் கைகூடும். பொருளாதார ரீதியாக உயர்வையும் முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தைரியத்தோடும் துணிச்சலோடும் பல பணிகளை செய்வதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை செவ்வன செய்து முடிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வேகத்துடன் செய்யக்கூடிய நல்ல ஆற்றல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. இனி வரக்கூடிய தருணங்களில் அதிகமாக கஷ்டத்தையே சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குதூகலமும் கொண்டாட்டமும் கிடைக்கக்கூடிய வகையில் பல தடைகள் அகலும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் உறுதியாகவே கிடைக்கும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. மாணவர்களின் கல்வி கற்கும் திறன் மேம்படும். நினைவாற்றல் அதிகரிக்கும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் அற்புதமாக அமையும்.